குர்த்தியோட சைட் ஸ்லிட் அடிக்கும் போது சுருக்கமாக வருதா? இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஹே அஸ்ஸலாமு அலைக்கும், திஸ் ரியா ஃப்ரம் ரியா டிசைனர் ஸ்டுடியோ. 30 days 30 டெய்லரிங் டிப்பில் இன்றைக்கி டே 5. இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, சைடு ஸ்லிட் அடிக்கும் போது நிறைய பேருக்கு சுருக்கம் வரும். அது இல்லாமல் எப்படி சூப்பராக ஒரு ட்ரிக் தான் சொல்லி தரப்போகிறேன். சைடு ஃபுல்லாக ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஸ்லிட்டு வர இடத்துக்கிட்ட ஒரு மார்க் பண்ணி டபுள் ஸ்டிச் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஸ்லிட் அடிக்கிற லைன் ஃபுல்லாக ஒரு மார்க்கிங் போட்டுருங்க. மார்க்கிங் போட்டுட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. லைனாக ஒரு ரஃப் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் டபுள் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா ஸ்லிட்டு, அதை மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும், சுருக்கம் வராது, முன்ன பின்ன வராது. முக்கியமாக இந்த கட்டு வருது இல்லையா, ஓப்பன் வருது இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட நல்லா பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். இதே மாதிரி நம்ம அப்படியே மாதிரி எடுத்துகிட்டு இந்த சைடுமே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு இப்போ நடுவில் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதை சீம் ரேப்பர் ஆர் கட்டர் ஏதாவது வச்சுட்டு டேமேஜ் இல்லாமல் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் செம்ம பக்காவாக நீட்டாக இருக்கும். இது பிகினர்ஸ் அப்புறம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக தைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இதே மாதிரி நிறைய டிப்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சேவ் பண்ண மறந்துடாதீங்க.